Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்லாம் டங்க் அனிமியோட எபிசோட் 19 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல கேம் முடிறதுக்கு இன்னும் சரியா ஒரு நிமிஷம் தான் இருக்குது. ரியோனன் டீம் வேற 4 பாயிண்ட் லீடிங்ல இருக்காங்க. இப்போ ரியோனன் டீம் கிட்ட தான் பாலமே இருக்குது. அவங்கள மட்டும் டிஃபெண்ட் பண்ணல அப்படின்னா இன்யாரம் அவங்க ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த ஒரு நிமிஷத்துக்குள்ள கேட்ச் பண்றது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட்யூட்ல இருந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வாட்டியுமே செண்டோ வந்துட்டு ரூகாவா ஹானமிச்சி ரெண்டு பேரையும் தாண்டி சூப்பராவே முன்னாடி வந்துடுறான். அவனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி தான் ரூகாவா ஹானமிச்சி ரெண்டு பேரும் ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. பாஸ்கெட்டுக்கு கீழே அக்காகி ஓசுமி ரெண்டு பேருமே நின்னுகிட்டு இருக்காங்க. ஓசுமியை நீயே வந்துட்டு ஷூட் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். செண்டோ சூப்பராவே வந்துட்டு ஷூட் பண்றதுக்கு பொசிஷன் எடுத்துறான். நேரா அக்காகி ரூகாவ ரெண்டு பேருமே ஜம்ப் பண்றாங்க. பட் அவங்க ரெண்டு பேராலும் இவன் கைக்கு பக்கத்துல கூட போக முடியல. இது கண்டிப்பா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி நினைச்சிட்டு இருக்க டைம்ல பின்னாடி கூடி வந்து பால வேற லெவல்ல ஹானமிச்சி வந்துட்டு தட்டி விட்டுறான். இந்த நம்பர் 10 என்னடா நம்ம செண்டோவே ஸ்டாப் பண்ணிட்டேன், இவனோட ஜம்புமே வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரியோனன் பிளேயர்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹானமிச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் ஹார்கோ எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. ஹானமிச்சி வந்துட்டு சூப்பராவே தடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால ஃபர்ஸ்டா ஓடி வந்து ஹானமிச்சி தான் எடுத்துட்டு ட்ரிப்ளிங் பண்ணவும் செய்யறான். ஹானமிச்சி கூடவே செண்டோ ஓடி வந்துட்டு அவன் வந்துட்டு அந்த பால லைட்டா தட்டி விடுறான். ஆனாலுமே மறுபடியும் போய் ஹானமிச்சி அந்த பால ஃபர்ஸ்டா எடுக்கிறான். இனிமே நீ ட்ரிப்ளிங்க்கு நிறைய பிராக்டிஸ் பண்ணணும் போல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு செண்டோ வந்துட்டு ஹானமிச்சி கிட்ட சொல்றேன். எந்த பக்கமும் அவனை போகவே விட மாட்டேங்கிறான். இப்படியே போச்சு அப்படின்னா இவன் என்கிட்ட இருந்து பால ஸ்டீல் பண்ணிடுவான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி யோசிச்சுட்டு இருக்கப்ப நான் உனக்கு பின்னாடி தான் இருக்கேன், எனக்கு பாஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேக்குது. இவனுமே வந்து பால தூக்கி பாஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா தெரியுது ஹானமிச்சிக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. இவன் பாஸ் பண்ணது ரூகாவா கிட்ட, என்னது இவன் கிட்ட போய் பாஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாயிடுறான். ரூகாவா அப்படின்னு நின்ன இடத்துல இருந்து ஒரு 3 பாயிண்டர் கேம் பண்ணி கரெக்டா அந்த பாஸ்கெட் குள்ள போடவும் செஞ்சிடறான். இப்ப சோகோ டீம் வந்துட்டு மறுபடியும் ஒரு பாயிண்ட் தான் கேப்ல இருக்காங்க. ஆனா ஹானமிச்சிக்கு ரொம்பவே கடுப்பா இருக்குது. போய் நான் இவனுக்கு என்ன பாஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். இன்னும் 40 செகண்ட் தான் இருக்கு, டக்குனு அவங்கிட்ட போய் பால் ஸ்டீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயக்கோ சொல்றான். அக்காகி வந்துட்டு சீக்கிரம் போய் பால் ஸ்டீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சீக்கிரமா ஸ்டீல் பண்ணணுமே அப்படின்ற ஒரு பதட்டத்துல சோகோ டீமோட 6 நம்பர் பிளேயர் வந்துட்டு பால்ல கை வைக்கிறதுக்கு பதிலா ஆப்போனன்ட் பிளேயர் போய் லைட்டா அவன் கையில அடிச்சிடறான். இதனால ரெஃபரி வந்துட்டு மறுபடியும் சோகோ டீமுக்கு ஒரு ஃபவுல் வந்துட்டு கொடுத்துறாரு. இப்ப ரியோனன் பிளேயர்ஸ் வந்து ரொம்பவே அமைதியா இருந்து பால் அவங்களுக்குள்ளே பாஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கேம்ல 25 செகண்ட் தான் இருக்குது. அவங்க டீம்ல பாஸ் பண்ணி இப்ப ஓசுமி கிட்ட பால் வருது. ஓசுமி வந்துட்டு அக்காகி கூட தான் ஒன்னா நின்னுக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் கூட எதுவும் மோத மாட்டேங்கிறான். அவன் ஷூட் பண்ண கூட ட்ரை பண்ணல, பாலத்துக்கு பின்னாடி அவன் டீம்மேட் கிட்ட பாஸ் பண்ணிடுறான். நீ வந்துட்டு பயந்துகிட்டு எதுக்கு இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி கேக்குறான். நேரம் அவங்க கோச்சுமே சொல்றாரு, இன்னும் எப்படி 30 செகண்ட் தான் கேம்ல இருக்குது, அதனால எந்த ஒரு ரிஸ்க் எடுக்க வேணாம், இதே மாதிரி விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. கண்டிப்பா இப்ப நீங்க டிஃபெண்ட் பண்ணி ஆகணும், நம்ம கிட்ட டைம் ரொம்பலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆயகவும் கத்துறா. இன்னும் கேம்ல ஒரு 15 செகண்ட் தான் டைம் இருக்கு, இதே மாதிரி 15 செகண்டே கடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரியோனன் பிளேயர் ஒருத்தன் வந்து இன்னொரு பிளேயர் கிட்ட பாஸ் பண்றான். பட் அந்த பால் அக்காகி உள்ள வந்து பெர்ஃபெக்ட்டா ஸ்டீல் பண்ணிடுறான். அவன் ஸ்டீல் பண்ண மறு செகண்டே பார்த்தா ரூகாவா பேஸ்கெட்டை நோக்கி ஓடி போய்கிட்டு இருக்கான். இவன் வந்து ட்ரிப்ளிங் பண்ணி எல்லாம் போய்கிட்டு இருந்தா டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூகாவாக்கு த்ரோ பண்ணிடுறான். ரூகாவும் கரெக்டா பால ரிசீவ் பண்ணிட்டு ட்ரிப்ளிங் பண்ணி வந்துகிட்டு இருக்கான். செண்டோவும் அவன் கூடவே ஓடி வந்துகிட்டு இருக்கான். உன்னால என்ன தாண்டி கண்டிப்பா போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செண்டோ வந்துட்டு ரூகாவா கையில இருந்து பால லைட்டா தட்டி விட்டுறான். அந்த பால ரூகாவா எப்படியோ ஃபர்ஸ்டா போய் எடுக்கிறான். பட் அவன் வந்துட்டு பேலன்ஸ்ல இல்ல, பாலமே லைன் விட்டு வெளியே போற மாதிரி இருக்குது. இது எப்படியே பால உள்ள தள்ளி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே குனிஞ்சு பாக்குறப்ப கீழே வந்துட்டு யாரோ ஒருத்தர் ஓடி வராங்க. சோகோ ஜெர்சி தான் போட்டு இருக்குது. சரி நம்ம டீம் பிளேயர் தானே, பால மட்டும் எப்படியே உள்ள தள்ளி விட்டு ஏதாவது ட்ரை பண்ண பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரூகாவா லைட்டா பால மட்டும் பிடிச்சி உள்ள தள்ளி விட்டுறான். அவன் பக்கத்துல ஓடி வந்ததுக்கு அப்புறம் தான் யாரடா அது அப்படின்னு சொல்லிட்டு ரூகாவா பாக்குறான். ரூகாவா பார்த்தது வந்துட்டு அங்க ஹானமிச்சியை சூப்பராவே பாஸ் கொடுத்த ரூகாவா, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சூப்பரா ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்து பாலுக்கு அப்படியே ஜம்ப் பண்றான். டே ஹானமிச்சி பைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ணிராதா அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி கத்திக்கிட்டே வரான். நான் வந்துட்டு ஸ்லாம் டங்க் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி ஜம்ப் பண்ண ட்ரை பண்றான். அந்நேரம் ஹாருக்கு வந்து கத்துறா ஹானமிச்சி அப்படின்னு சொல்லிட்டு. அவளோட வாய்ஸை கேட்ட உடனே ஹானமிச்சி வந்துட்டு ஸ்லாம் டங்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை கம்ப்ளீட்டாவே எடுத்து விட்டுட்டு ஹார்கோ கூட பண்ண ட்ரைனிங் நினைச்சு பாக்குறான். அவனோட மைண்ட் அவன் கம்ப்ளீட்டாவே மாத்திட்டு ஸ்லாம் டங்க் பண்ண போற மாதிரி இருந்த பொசிஷனை அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு லைட்டா பால் வந்துட்டு ஜென்டிலா அப்படியே மெதுவா தூக்கி போடுறான். லேஅப் ஷாட்டுமே பெர்ஃபெக்ட்டா பாஸ்கெட் குள்ள போய் உழுகுது. ஃபைனலி சோகோ டீம் வந்துட்டு ஒரு பாயிண்ட் இப்ப லீடிங் வந்துடுறாங்க. ஒட்டுமொத்த சோகோ பிளேயர்ஸ்க்கு செம ஷாக்கிங்கா போகுது. அப்படியே எல்லாரும் செம்மையா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நான் தான் சொன்னேன்ல நான் ஒரு பாஸ்கெட் பால் ஜீனியஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரியோனன் பிளேயர்ஸ் எல்லாரும் வாயடைச்சு போயிடுறாங்க. ஆனா இவங்க சந்தோஷத்தை டப்புன்னு கெடுக்கிற மாதிரி ஒருத்தன் பால தூக்கி அப்படியே எரிய ஆரம்பிக்கிறேன். எல்லாரும் ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூகாவா சொல்றான். பார்த்தா ரியோனன் பிளேயர்ஸ் பால் எடுத்துட்டு அங்கிட்டு கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ரூகாவும் செண்டோவை தடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல வேமா ஓடி போறான். இன்னும் கேம்ல 7 செகண்ட் இருக்க தான் செய்யுது. ரூகாவா முடிஞ்ச வரை செண்டோவை தடுக்க ட்ரை பண்றா. செண்டோ கொஞ்சம் சூப்பராவே ட்ரிப்ளிங் பண்ணிட்டு முன்னாடி வந்து அவன் டீம்மேட் கிட்ட பாஸ் கொடுத்துறான். அவங்க டீம் பிளேயர் கொஞ்சம் தூரம் பால கொண்டு வந்துட்டு செண்டோ கிட்ட மறுபடியும் பாஸ் பண்ணிடுறான். செண்டோ வந்துட்டு ஃபீல்டுக்குள்ள யார் யார் எங்க இருக்கா அப்படின்றத கரெக்டா அனலைஸ் பண்றான். முன்னாடி அக்காகி தான் தூண் மாதிரி நின்னுகிட்டு இருக்கான். சரியா இன்னும் 4 செகண்ட் தான் இருக்குது. இவனுமே கரெக்டா ஷூட் பண்றதுக்கு ஜம்ப் பண்ணிடுறான். அக்காகி ரூகாவா ரெண்டு பேருமே வந்து இவனுக்கு ஜம்ப் பண்றாங்க பிளாக் பண்றதுக்காக. கரெக்டா அக்காகி வந்துட்டு பேஸ்கெட்டே துண்டா மறைச்சுக்கிறான். இவன் கை இருக்கனால அவனுக்கு வந்து பேஸ்கெட் எந்த பக்கம் இருக்குன்னு கூட சரியா தெரியல. இருந்தாலும் செண்டோ வந்துட்டு பேஸ்கெட்டே பார்க்காம மேல கூடியும் தூக்கி போடாம அப்படியே அக்காகிக்கு கீழே கூடி தூக்கி போடுறான். அந்த பாலுமே பேஸ்கெட்டோட கார்னரை சுத்திக்கிட்டே கரெக்டா பேஸ்கெட் குள்ள போய் விழுந்துருது. ஹானமிச்சிக்கு அங்க என்ன நடக்குன்னு சொல்லிட்டு சுத்தமா ஒண்ணுமே புரியாம நின்னுகிட்டு இருக்கான். கேம்ல லாஸ்டா 2 செகண்ட் தான் இப்ப இருக்குது. அக்காகி தான் லைனுக்கு வெளிய இருந்து இப்ப பால் வந்துட்டு பாஸ் பண்ண ரெடியா நின்னுகிட்டு இருக்கான். எனக்கு பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒருத்தன மேன் டு மேன் மார்க்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அக்காகி யாருக்கு பாஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒண்ணும் புரியாம நின்னுகிட்டு இருக்கிறதுலே 2 செகண்ட் முடிஞ்சிருது. ரெஃபரியுமே வந்துட்டு விசில் பண்ணிடுறாரு. ரியோனன் 87 சோகோ 86ன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிராக்டிஸ் மேட்ச்ல ரியோனன் டீம் தான் வந்துட்டு வின் பண்ணிருக்காங்க. ரியோனன் பிளேயர்ஸ்ல எல்லாருமே சந்தோஷத்துல என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோகோ பிளேயர்ஸ் எல்லாருமே சோகத்துல இருக்காங்க. அந்நேரம் ஹானமிச்சி மட்டும் இது என்ன அதுக்குள்ள முடிஞ்சா எனக்கு வந்துட்டு பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி கிட்ட கேக்குறான். ரெஃபரியுமே அக்காகி கிட்ட இருந்து பால வாங்கிட்டு போயிடுறாரு. ஹானமிச்சி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவரே சொல்றான். அக்காகியுமே வந்துட்டு வா இப்ப நம்ம போய் லைன் அப் பண்ணணும், கேம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா ஹானமிச்சி வந்துட்டு நின்ன இடத்துல இருந்து அசையவே மாட்டேங்கிறான். நில்லுங்க எனக்கு வந்துட்டு பாஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அந்த ரெஃபரியா நின்னுகிட்டு
இருந்த பையனை பார்த்து அப்படியே முறைச்சுக்கிட்டே பாஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா கத்திடுறான். அக்காகி வந்துட்டு அவனை பிடிச்சு நிப்பாட்டிடுறான். இது முடிஞ்சிருச்சு, நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி சொல்றான். இல்ல பாஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி கேக்குறான். ஹானமிச்சி நீ எந்த அளவுக்கு வழியில இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரியுது, ஆனா நம்ம வந்துட்டு தோத்துட்டோம், இது வந்துட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோகரே சொல்றான். ஆனா ஹானமிச்சி இது எதையுமே கேட்காம மறுபடியும் பாஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா கேட்டுக்கிட்டு அக்காகியை தட்டி விட்டுட்டு வேமா முன்னாடி ஓடி போறான். அப்படி ஓடி போறப்ப அவன் வந்துட்டு கீழே விழுந்துடுறான். திரும்ப தரையில இருந்து அப்படியே அவன் எந்திரிச்சு பார்த்தா அவன் ஷூ வந்துட்டு அங்க விழுந்து கிடக்க. அந்த ஷூ வந்துட்டு இப்ப பிஞ்சே போயிடுச்சு. ஹானமிச்சி பக்கத்துல அப்படியே அக்காகி வந்துட்டு நீ வந்துட்டு இன்னைக்கு நல்லா இல்ல, நான் வந்துட்டு உன்னை நினைச்சு பெருமைப்படுறேன் ஹானமிச்சி அப்படின்ட்டு சொல்றான். இதை கேட்டதுக்கு அப்புறமும் ஹானமிச்சிக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு கூட தெரியல. அவனோட கோவத்தை கண்ட்ரோல் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு கூட தெரியாம அவன் அப்படியே தரையில போட்டு அவன் மண்டே முட்டிக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு சாயங்காலமே சோஹோக்கு பிளேயர்ஸ் எல்லாருமே இப்ப ட்ரெயின்ல ஊருக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ரியோனன் டீமோட கோச்சுமே அக்காகி கிட்ட கை கொடுத்துட்டு உங்களோட டீம் வந்துட்டு இந்த வருஷம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓசுமி அக்காகி கிட்ட வந்துட்டு இப்ப கை கொடுக்குறான். அக்காகியுமே வந்துட்டு அவனை கை கொடுக்குறான். இன்டர்ஹை டோர்னமெண்ட்ல நாங்க தான் கண்டிப்பா வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓசுமி சொல்றான். நீ வந்து கனவு கண்டுகிட்டே இரு இப்படி அப்படின்ட்டு அக்காகி சொல்றான். சென்டோ ரூகாவா கிட்ட வந்துட்டு கை கொடுக்குறான். ரூகாவா வந்துட்டு அவன் கையை தட்டி விட்டுட்டு போயிடுறான். அப்படியே சென்டோ நேரா ஹானமிச்சி கிட்ட வந்துட்டு கையை நீட்டுற. நீ வந்துட்டு என்னைய பீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சப்ப நீ வந்துட்டு இன்னுமே சீரியஸா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்டோ சொல்றான். ஹானமிச்சி வந்துட்டு சென்டோக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறான். ஐடாவும் இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு நானுமே ஒரு நாள் இவங்க எல்லாரும் மாதிரி விளையாடணும், முக்கியமா சென்டோ மாதிரி நானுமே வந்துட்டு மாறணும், அதுக்கான ஹார்ட் ஒர்க் நான் கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு நினைச்சுக்கிட்டு நிக்கிறான். சரி நீங்க கேம்ல ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்யூ, நாங்க வந்துட்டு இப்ப கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோச் ஆன்சாய் வந்துட்டு அவங்க கோச் கிட்ட சொல்றாரு. இல்ல நீங்க இங்க வந்ததுக்கு நாங்க தான் தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச் தேங்க்யூ சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாரு. சோஹோக்கு வந்துட்டு கண்டிப்பா நம்மள சீக்கிரமே கேட்ச் பண்ணிடுவாங்க, அதுக்குள்ள நம்ம வந்துட்டு இன்னுமே ஹார்டா ட்ரெயின் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரியோனன் கோச் வந்து நினைச்சிட்டு இருக்காரு. ஹானமிச்சும் கோச் கிட்ட கோச் நீங்க வந்துட்டு மேட்ச்ல வேமாவே இறக்கி இருந்திருக்கணும், இறக்கி இருந்தா நம்ம வந்துட்டு நேரா வின் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவருமே சிரிச்சுக்கிட்டே ஹானமிச்சி இதுக்கெல்லாம் நீ வந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காது, நம்ம வந்துட்டு இப்பதான் ஆரம்பிக்கவே செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. சென்டோட கையை பார்த்தா அவன் கை ரொம்பவே வீங்கி போன மாதிரி இருக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐடா கேக்குறான். அந்த லூசு பையல் கை கொடுத்தேன்ல, அவன் கை கொடுக்குறேன்ற பேர்ல என் கையை வந்து நல்லா அமைக்கி விட்டுட்டான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், அதனாலதான் இப்படி அப்படின்னு சென்டோ சொல்றான். சென்டோ அடுத்த வாட்டி நான் கண்டிப்பா பீட் பண்ணியே திருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி நடந்து போகும்போது யோசிச்சுட்டு இருக்கான். ரூகாவும் அதே தான் யோசிக்கிறான். அக்காகியும் வந்துட்டு இந்த வாட்டி நாங்க தோத்துட்டோம், அடுத்த வாட்டி கண்டிப்பா நாங்க தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. சோக்கு என்னதான் இந்த கேம்ல தோத்துருந்தாலுமே இப்பதான் அவங்க எல்லாருமே ஃபுல் ஃபயர்டா இருக்காங்க. இதுக்கப்புறம் கொடூரமா பிராக்டிஸ் பண்ண போறாங்க. கோச் ஆன்சாய் சொன்ன மாதிரி இப்பதான் இது வந்துட்டு ஸ்டார்ட் ஆகவே செஞ்சிருக்குது. இதுக்கப்புறம் எவ்வளவு ஹார்டா பிராக்டிஸ் பண்ணி சோகு டீம் வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆக போறாங்கன்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அண்ட் இதுக்கப்புறம் வரப்போற 5-6 எபிசோட நீங்க வந்துட்டு ஒரு ஸ்போர்ட் அனிமி மாதிரி பார்க்காம ஒரு ஆக்ஷன் அனிமி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே வாங்க. ஸ்போர்ட்ஸ் அனிமி நினைச்சுக்கிட்டு வராதீங்க. நான் ஏன் அப்படி சொல்றேன்றது உங்களுக்கு அடுத்த 5-6 எபிசோடு பாக்குறப்ப புரியும். ஒரு ஸ்போர்ட்ஸ் அனிமி மாதிரியே இது இருக்காது, ஒரு ஆக்ஷன் ஜானர்ல ரொம்பவே சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க அடுத்த ஒரு 5-6 எபிசோட. அதையெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.